அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி சம்பவத்தை தொடர்ந்து இதனை சுவோமோட்டோவாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எடுத்து விசாரித்திருந்தாங்க மக்களே. அந்த விசாரணையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்ன, அதே மாதிரி ஒரு SIT ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த SIT இன்றைக்கு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணையில் மிக முக்கியமாக விவாதிக்கப்பட்ட இன்ஃபேக்ட் கோர்ட்டே ரொம்ப ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் எப்படி இப்படி எஃப்ஐஆர் லீக் ஆகலாம் அப்படின்னு கேட்கப்பட்ட விஷயத்திற்கு இது எங்கேயுமே டெக்னிக்கல் கிளிட்ஜ் இல்லாமல் வேறு எந்த ஒரு பர்பஸாவது பண்ணப்பட்ட விஷயம் இல்லை அப்படின்னு விவாதிக்கப்பட்டது. இன்றைக்கு அதற்கான ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் வெளியே வந்திருக்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி சம்பவத்தை சுவோமோட்டோவாக எடுத்து விசாரித்த ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் மக்களே, இது 28 டிசம்பர் நடந்த ஒரு வழக்கு. இந்த வழக்கு என்னென்ன பேசப்பட்டுச்சு, என்னென்ன சொல்லப்பட்டுச்சு, என்னென்ன ஆர்டர் சொன்னாங்க டீட்டெயிலாக பார்த்தாகணும். ஏனென்றால் இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திய ஒரு வழக்கு. இந்த வழக்கில் பல சொல்லக்கூடாத இல்லை சொல்ல முடியாத இல்லை சொல்லப்படாத உண்மைகள் நிறைய இருக்கின்றன பார்க்க முடிகின்றது மக்களே. இப்போ விவாதம் என்ன போச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மெட்ராஸ் ஹைகோர்ட் இப்போ லீவில் இருக்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் ஜட்ஜ் கான்ஸ்டியூட் பண்ணக்கூடிய SM சுப்பிரமணியம் ஜே மற்றும் P. லட்சுமி நாராயணன் ஜே அவர்கள் தான் இந்த வழக்கை சுவோமோட்டோ எடுத்து விசாரித்திருந்தார்கள். இப்போது அவங்க விசாரித்ததில் மிக முக்கியமாக அவங்க பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, எப்படி FIR வெளியே லீக் ஆச்சுன்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஸோ இதற்காக கவர்மெண்ட் சார்பாக அப்பியரான அட்வொகேட் ஜெனரல் திரு PS ராமம் அவர்கள் அப்பியர் ஆகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இதை CBI ப்ரோபுக்கு மாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு FIR ஒரு பெட்டிஷன் போடப்பட்டது. நிறைய பேர் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கான்ஸ்டியூட் பண்ணி ஒரே பெஞ்ச் விசாரித்தாங்க. இப்போ இந்த விஷயத்தில் CBI ப்ரோப் அவசியம் கிடையாது அப்படிங்கிறதே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இதில் கடைசியாக ஒரு SIT ஃபார்ம் பண்ணி விசாரிப்பு கொடுத்துருக்குறாங்க. எனிவேஸ் இதில் ஃபஸ்ட்டு என்ன ஜட்ஜஸ் கேட்டாங்க அப்படின்னால், கோர்ட் எதை முக்கியமாக பார்க்குது அப்படின்னால், எப்படி FIR அப்படிங்கிறதை நீங்கள் லீக் ஆச்சு. இத்தனைக்கும் நிறைய FIRகள் அப்லோடு பண்ணாமலே இருந்திருக்கின்றனவே, FIR லீக் ஆச்சுன்னு கேட்குறாங்க. அப்போது PS ராமம் அவர்கள், அதாவது அட்வொகேட் என்ன சொல்கிறாருனால், இனிஷியல் ஹவர்ஸில், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு 14 பேர் இந்த FIRஐ வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்காங்க. எடுத்ததுமே இந்த வெப்சைட்டில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. உடனே ADGP கமிஷனர் அருண் அவர்கள் என்ன பண்ணுறாருனால், இமீடியட்டாக NIC கால் பண்ணுறார். NIC இஸ் கால்ட் நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். ஸோ அங்கே தான் இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஸ்டோர் ஆகக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அங்கே ஃபோன் போட்டு இந்த மாதிரி FIRல மிக முக்கியமான சென்சிட்டிவ் விஷயங்கள்லாம் இருக்கின்றன, அது ஓப்பனாக தெரியுது, மாஸ்க் பண்ணாமல் இருக்குது. ஸோ உடனடியாக அதை மாஸ்க் பண்ண சொன்னோன்னே அவங்க சொல்லியிருக்காங்க, இது என்னன்னே தெரிலங்க, உங்களுக்கு IPC to BNS கன்வெர்ட் ஆனதுனால இது சாஃப்ட்வேர் இன்னும் இந்த BNS அடாப்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் அந்த கிளிட்ஜ் ஏற்பட்டுருன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த FIR பிளாக் பண்ணப்பட்டுருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க கோர்ட்டில் மக்களே. இது நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூலை 2024 BNSஆக மாறிடுச்சு. ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா வழக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் நிறைய வழக்குகளில் உங்களுக்கு அப்லோடே பண்ணாமலாம் விட்டுருக்காங்களே FIRஐ, இது ஏன் அப்லோடு பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதற்கு PS ராமம் சொல்கிறாரு, இது பியோர் டெக்னிக்கல் கிளிட்ஜ் தான் மை லார்ட். இது 14 பேர் டவுன்லோட் பண்ணிருக்கிறாங்க, டவுன்லோட் பண்ணி அவங்க தான் பரப்பி விட்டுருக்குறாங்க, மீடியா அதில் பப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, போலீஸ்க்கும் இருக்குது, மீடியாவுக்கும் இருக்குது, சிட்டிசனுக்கும் இருக்குது. எப்படி நீங்கள் போலீஸை மட்டும் குறை சொல்கிறது நமக்கு பார்க்கணுன்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு சொல்கிறாங்க, அதுக்கு தான் உங்களுக்கு பவர் இருக்குல்ல, யூ கேன் ப்ராசிக்யூட் த மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுறோம் சொல்கிறார். அதுக்கு பிறகு அதாவது இப்போது இந்த 14 பேர் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணி இதை வெளியே பரப்புனாங்களோ, அதே மாதிரி எந்தெந்த மீடியாக்கள்லாம் இதோடைய அவர்மெண்ட்ஸை போட்டாங்களோ, எந்தெந்த மீடியாக்கள்லாம் FIRஐ வெளியிட்டாங்களோ, அவங்க எல்லாருமே இதில் இந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும்ன்றது கோர்ட்டுடைய ஒரு ரிசர்வேஷனாக இருக்கின்றது மக்களே. ஸோ இது ஒரு விஷயம், இது ஒரு பார்ட்டாக முடிஞ்சது. அடுத்தது FIRஐ வாங்கி படித்து பார்க்குறாங்க நீதிபதிகள். இது உங்களுக்கு ஆல்டர்ட் FIR, மாடிஃபைடு FIR. இது எப்படி மாடிஃபைடு FIR அப்படிங்கிறது என்ன அடிப்படையில் அப்படிங்கிறது நமக்கு தெரியல மக்களே. ஒருவேளை விக்டிம் ஐடென்டிட்டி மாஸ்க் பண்ணப்பட்டது தான் மாடிஃபைடு FIRன்னு சொல்கிறாங்களான்ற நமக்கு தெரியல. இட்ஸ் அ மாடிஃபைடு FIR. அதை நீதிபதி படித்து பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது பியூர்லி விக்டிம் பிளேமிங்காக இருக்குது. நீங்கள் படித்து பார்த்தா கேட்குறாங்க திரு PS ராமம் கிட்ட. அப்போது ஏஜி சொல்கிறாரு, நான் ஐ ஸ்ட்ரைட் ஒன்லி பார்ட் ஆஃப் தட் எஃப்ஐஆர் அப்படிங்கிறார்.
கொஞ்சம் படித்து பார்த்தேன், ஃபுல்லாக நான் படித்து பார்க்கல அப்படிங்கிறார். அப்புறம் திருப்பியும் நீதிபதிகள் சொல்கிறாங்க, ஏன் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வந்து இதை வந்து அசிஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல, அது எஃப்ஐஆர் இந்த கம்ப்ளைண்ட் எழுதும் பொழுது விக்டிம் கிட்ட அசிஸ்ட் பண்ணாமல் விட்டாங்களா, ஏன்னா இட் இஸ் நாட் பின் வேர்டட் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் மக்களே. அடுத்தது இன்னொரு ஜட்ஜ் சொல்கிறாங்க, 2 ஜட்ஜ் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு ஒரு 19 வயசு தானே ஆகுது, ஏன் நீங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர்லாம் ஓப்பனாக போட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஜட்ஜ் சொல்கிறாங்க, இது கண்டிப்பாக இந்த எஃப்ஐஆர் வந்து ட்ரையல் கோர்ட்டுக்கு போனால் நிற்காதே, ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ப்ளேமிங், இது வந்து விக்டிமை தான், அந்த பெண்ணை தான் இந்த சம்பவத்துக்கே ப்ளேம் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அண்ட் மோரோவர் அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ்லாம் அணிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்தி போட்டிருக்கிறதுனால அந்த பிரச்சனை, அந்த இன்சிடெண்ட்டையே அந்த பொண்ணு இன்வைட் பண்ண மாதிரி எஃப்ஐஆரில் இருக்குதே, இதை ஏன் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வந்து இதை டிக்டேட் பண்ணி இந்த வேர்டிங்ஸை வேறு மாதிரி போட சொல்லலையா, ஏன் போட சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராமம் சொல்கிறாரு, இந்த விஷயத்துக்கு ஆன்சர் பண்ணாமல் அவர் வேறு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் மோரோவர் அந்த நபர் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஞானசேகர் அப்படிங்கிற நபர் வந்து இதில் இன்னொரு நபர் இன்வால்வ் ஆன மாதிரியே வந்து காமிச்சிருக்காரு மயிலாட். ஆனால் அவங்க கால் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்ததில் அவங்க அந்த ஃபோன் வந்து பிளேன் மோடில் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ திரும்ப கேட்குறாங்க, கமிஷனர் சொல்லிட்டாரு, அவங்க ஒருத்தர் தான் இருக்காருன்னு சொல்லிட்டாரு, ஏன் இந்த வார்த்தையை விட்டாருன்னு கேட்குறாங்க நீதிபதிகள். அப்போ ராமம் அவர்கள் சொல்கிறாரு, இல்லை, அந்த வார்த்தையை நம்ம வந்து தெளிவாக பார்க்கணும், இது இனிஷியல் ஸ்டேஜ், இது வரைக்கும் நடந்த விசாரணையில் இவர் ஒருத்தர் தான் இருக்காருன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஜட்ஜஸ் கேட்குறாங்க, ஏன் ஒருவேளை வந்து அவர் 2 நம்பர் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குல்ல, 2 ஃபோன் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ராமம் சொல்கிறாரு, 2 ஃபோன் இல்லை மயிலாட், 2 ஃபோன், ஒரு ஃபோன் தான் 2 சிம் வச்சுருந்துருக்காரு. பிளேன் மோடு போட்டால் 2 சிம்மும் வேலை பார்க்காது அப்படிங்கிறது நமக்கு டெக்னிக்காக தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ 2 சிம்முமே வேலை பார்க்கல. அப்புறம் கேட்குறாரு, கமிஷனர் வந்து ப்ரெஸ் மீட் ஏன் கொடுத்தாருன்னு கேட்குறாரு நீதிபதி அவர்கள். ப்ரெஸ் மீட்டை ஏன் கொடுத்தாரு, ரூல்ஸ் ப்ரிவெண்ட் சச் கம்யூனிகேஷன்ஸ் தானே அப்படிங்கிறாரு. நமக்குமே இது தெரில மக்களே. ஃபஸ்ட் நம்ம இந்த விஷயத்துக்கு வந்துடும், இதை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதாவது இதில் வந்து எஃப்ஐஆர் அவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முழுக்க நமக்கு எஃப்ஐஆர் கிடைக்கல மக்களே. எஃப்ஐஆர் அவர்மெண்ட்ஸே முழுசாக படித்து பார்க்குறதுக்கு நமக்கு வாய்ப்பும் கிடைக்கல. இப்படி படித்து பார்த்துருந்தா நம்ம முன்கூட்டியே நமக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கும். நமக்கு அந்த பெண்ணிற்கு நடந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பெண் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இது எல்லாமே வந்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த இடத்துல சின்ஸ் இட் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன், நம்ம வந்து ஆல்ரெடி இலைமறை காய்மறை நம்ம பேசியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா, போன என்ன சொல்லியிருப்போம்னால், அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு சில சம்பவங்கள் வேறு மாதிரி நடந்துக்கிட்டும் இருக்கின்றதுன்னு சொல்லியிருந்திருப்போம். அந்த விஷயத்தையும் அதே இலைமறை காய்மறையாக நீதிபதியும் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்து நம்ம பார்க்க போகின்றோம். ஏனென்றால் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் 140 ஏக்கர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முள் புதர்களும் மரங்களும் இருக்கின்றன. ரைட். இதில் உண்மையாலுமே ஏன்னால் எல்லோரும் 18+ இயர்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கிறவங்களாம், தே ஆர் ஆல்மோஸ்ட் மேஜர். இதில் வந்து உண்மையாக லவ் பண்ணுறவங்களை வந்து பெருசாக வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கண்டுக்க மாட்டேங்குதுன்றதும் உண்மைன்றாங்க. ஆனால் உண்மையாக லவ் பண்ணாமல் ஒரு சில பெண்கள் அப்பப்போ பசங்களை மாற்றிக்கிட்டு பணத்திற்காக அந்த பசங்க கூட வந்து இருக்கிறது தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னும், அந்த மாதிரியான நபர்களை மட்டும் விரட்டி விடுவதற்காக வெளியே இருந்து ஞானசேகர் மாதிரியான ஆட்களை கொண்டு வருகிறார்கள், இது வந்து மேனேஜ்மெண்ட்டே செய்கிறாங்க அப்படின்னும் ஒரு தகவல் கிடைக்கப்பெறுகின்றன. ஏனால் இங்கே செக்யூரிட்டி பண்ணாங்கனால் செக்யூரிட்டி மேலே ஏதாவது தப்பு திருப்பி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால செக்யூரிட்டி அதை பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா மேஜர் நான் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டுருவாங்க. ஏன்னால் ஒரு பெண்ணிற்கு அவங்களுடைய உடம்புக்கு அவங்க தான் சொந்தக்காரங்க, அவங்க என்னென்னா பண்ணலான் இருக்கின்றது. பட் ஒன் மோர் திங் இஸ் தேர், எங்கே பண்ணாலும் ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இதே அவங்க பீச்சில் பண்ணால் ஒரு பிரச்சனை கிடையாது. பட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறப்போ வி ஹேவ் டு மெயின்டைன் சம் டெக்கோரம். அண்ட் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணப்படாமல் இது பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு வந்து மாரலி ஒரு சரியான விஷயமாக இது படவில்லை. ஏனென்றால் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸர், லேடி ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க வந்து அவங்க காலேஜ் படிக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர்லாம் உயரதிகாரிகளாக இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து பெண்கள் வந்து காலேஜ் பண்ண ஆசைப்படுவாங்க, நீ வந்து இதுக்கு வந்து ஓகே ஒத்து போறியா, ஒத்து போனால் உனக்கு வந்து நல்ல பணம் கிடைக்கும், நல்ல வாய்ப்பு கிடைக்கும், நல்ல வந்து வேலை கிடைக்கும்லாம் சொல்லி ஆசை வார்த்தை காமிச்சாங்க.
அப்படி காமிச்சப்போ சில பெண்கள் அதுக்கு ஒத்து போகலை, இல்லை நான் வேணாம் மேடம் முடியாது விட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆடியோ லீக் ஆகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி அந்த ப்ரொஃபஸரை கன்விக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீதிபதிகள் சொல்கிறாங்க, இவங்க என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைலாட் எல்லாருமே மேஜரான பெண்கள், அந்த பெண்கள்கிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், அதை சொல்கிறதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கும் பண்ணாததுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, யாரையுமே கம்பல் பண்ணல அப்படின்னு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. அப்போ இதை ஜட்ஜ் சொல்கிறாரு, கரெக்டு தாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம், எல்லோரும் மேஜர் தான், அந்தந்த பெண்களுக்கு அவங்க உடம்புக்கு எல்லா பரிபூர்ண ரைட்ஸ் இருக்குது, எல்லாமே ரைட்டு தான். ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக இந்த விஷயத்தை பண்ணுறது அப்படிங்கிறது எத்திக்கலி மாரலி ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 10 வருஷம் தண்டனை கொடுத்துருந்தாங்க மக்களே, நிர்மலா தேவி கேஸ். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடிய பெண்கள் அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு வந்து சப்போஸ் இப்போ யாராவது கேட்குறாங்கன்னா, ஏங்க நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் உங்கள்கிட்ட தான் பிரச்சனை பண்ணா, இல்லை என்னை பலவந்தப்படுத்துகிறாங்களா, இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து வேறு மாதிரி திருப்பிடுவாங்கன்றதுனால வெளியே இருந்து சில ஆட்கள், ஞானசேகர் மாதிரி ஆட்கள் கொண்டு வரப்பட்டு அந்த மாதிரி பெண்களை மற்றும் அடையாளம் காணப்பட்டு, அடையாளம் காண்பவர்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட்லேயே ஒரு நபரா இல்லை செக்யூரிட்டி மூலியமாக மேனேஜ்மெண்ட்டில் ஒரு நபரா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணை பண்ணால் தெரிய வரும் வாய்ப்பு இருக்கின்றது மக்களே. அந்த பெண்களை மட்டும் இதிலிருந்து துரத்தி விடுற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருகின்றது. அதன் காரணமாகத்தான் ஞானசேகர் பல வருடங்களாக உள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரிய வருகின்றது மக்களே. ஒரு சில ஹியர்சே தகவல்களாக தெரிய வருகின்றது. இந்த ஹியர்சே தகவல் கொடுத்தது அப்படிங்கிறது நம்பகமான சோர்ஸ் கொடுக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது. பட் இந்த விஷயத்தையும் இங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் பல உண்மைகள் வெளியே வரும். பட் இந்த உண்மைகள்லாம் வெளியே வந்தாலுமே இதை கோர்ட் ஆஃப் லாவில் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா, அகெயின் இட் இஸ் மாரலி அண்ட் எத்திக்கலி. லீகலி அப்படின்னு பார்த்தால் இது என்னங்க இருக்குது, அவங்க பொண்ணுங்க பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி லீகலி கொண்டு போயிடுவாங்களா, இல்லை எத்திக்கலி அண்ட் மாரலி இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து விச் வி ஹேவ் டு சி மக்களே. ஸோ இந்த தகவலை பாருங்கள், இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த விஷயத்துலையும் அந்த பெண் அணிந்திருந்த ட்ரெஸ் என்னது, அதாவது இப்போ நமக்கு என்னென்னா இங்கே ஃபஸ்ட்டு அந்த பெண் 100 கால் பண்ணுறாங்க, கால் பண்ண அப்புறம் போலீஸ் உள்ளே வராங்க, உள்ளே வந்து கேட்டுக்கிட்ட வந்தோடனே கேட்டில் போலீஸை ஸ்டாப் பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சோன்னே அது பாஷ் கமிட்டி கொண்டு போகப்பட்டிருக்கு போலீஸு. போலீஸ் பாஷ் கமிட்டிக்கு போனதுக்கு பிறகு அந்த இடத்துல இந்த பெண்ணும் அந்த பாய் ஃப்ரெண்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஞானசேகர் முதலில் எடுக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது முதல்ல பரிமாறப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெறுகின்றன. அந்த வீடியோவை பார்த்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க, அதனால் அவன் வந்து உன்னை இந்த மாதிரி கேட்டுட்டான் பண்ணிட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் விசாரணை போயிருக்கிறது. அதனால் இப்போ நடந்த விஷயத்தை அப்படியே எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டதன் காரணமாகத்தான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தேன், நான் இந்த மாதிரி என் பாய் ஃப்ரெண்டோட பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஜீரா பை வந்து வந்தான் இவன் அப்படின்ற மாதிரி அந்த பெண் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்ததாகவும் அந்த கம்ப்ளைண்ட்டை அப்படியே எஃப்ஐஆராக பதிவு பண்ணதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பெறுகின்றன மக்களே. இப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து ஒரு லாஜிக்கலாக பார்க்கலாம் மக்களே. அதாவது என்ன சம்பவம் நடந்துச்சோ, என்ன நடந்ததோ அதை அப்படியே எழுதி கொடுங்க, அதுதான் ப்ராப்பர் கம்ப்ளைண்ட்டு, அதுதான் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணாத ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வந்து நம்ம தெரிஞ்சிட்டு இருந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காவல்துறையை பொறுத்தளவுக்கு அம்மா என்ன நடந்துச்சோ, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்த, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா வந்து பண்ண எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி கொடுமா அப்படின்னு காவல்துறை கேட்டிருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி கேட்டதுனால தான் இந்த பெண் எழுதி கொடுத்துருக்க முடியும். ஏன்னால் ஜென்ரலாக நமக்கு என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, நம்ம செய்யக்கூடிய அதாவது எத்திக்கலி மாரலி லாஜிக்கலி நம்ம எதாவது தப்பு பண்ணோன்னா அந்த தப்பை நம்ம மறைப்பதற்கு ஹியூமன் டெண்டன்சி மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக அதை வந்து பிளாக் பண்ணும். அது மனிதனோட இயல்பு தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் மொத்த தப்பையும் ஞானசேகரன் மேலே திருப்பி விடுவது மாதிரி தான் நமக்கு மைண்ட் செட்டுன்னு தோணும் நம்ம அந்த இடத்துல இருந்தாலுமே. ஆனால் ஒரு அதிகாரி ஒருத்தவங்க எம்மா நடந்ததை அப்படியே எழுதி கொடு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நீ என்ன எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, அப்போ எழுதி கொடுன்னு கேட்டு அதன் அடிப்படையில் அந்த நபர் எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னால் அதை அப்படியே எஃப்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் மக்களே. ஸோ இதை தான் கோர்ட் கேட்குறாங்க, திஸ் பி வேர்டட் ப்ராப்பர்லி அப்படிங்கிறாங்க. அப்போது வேர்டட் ப்ராப்பர்லி அப்படின்றதை நம்ம கோர்ட் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னால் அது ஃபேப்ரிகேட்டட் எஃப்ஐஆராக மாறிடுமே அப்படிங்கிற நமக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. ஏன்னா அப்போனா ஏமா என்ன நீங்கள் பண்ண தப்பு எதுவுமே சொல்லாமல் முழுக்க தப்பு இந்த பக்கம் திருப்பி விட்ட மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு டிஃபென்ஸ் தரப்பு அதையும் தான் வாதாடுவாங்க, டிஃபென்ஸ் தரப்பு அதையும் தான் காட்டுவாங்க. இப்போ டிஃபென்ஸ் தரப்பில் அதையும் தான் வந்து கோர்ட்டை முன் வைப்பாங்க அந்த வீடியோவையும் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த வார்த்தைகள் ஏன் வருகின்றது அப்படிங்கிறது நமக்கு எங்கே இந்த விசாரணையில் முழு விசாரணை பண்ணப்படுமோ தெரியும். பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இப்படி சில கஸ்டம்ஸ் இருக்கின்றது அப்படின்னு
நமக்கு கிடைத்த தகவல் எஸ்ஐடிக்கும் கிடைக்க பெற்றால் அந்த எஸ்ஐடி கிடைக்க பெற்ற தகவல் அப்படிங்கிறதை அவங்க புட் இன் த வேர்ட்ஸ், அவங்க வந்து அவங்களோட சார்ஜ் ஷீட்டில் வந்து வேர்ட்ஸாக போட்டால் அந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நாம் இதனை சரிப்படுத்த என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையும், இந்த சம்பவத்தை தொடர்ச்சியாக அந்த ஒரு கஷ்டம் தான் இந்த சம்பவத்துக்கு வந்து எதிரொலியாக இருந்திருக்கா, அதோடைய எக்ஸ்டென்ஷனாக இருந்திருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷனில் வந்து தெரிய வந்தால் அதனை ப்ராப்பராக எஸ்ஐடி அவர்கள் வந்து வேர்ட்ஸில் அவங்க வந்து ப்ராப்பர் வேர்டிங்ஸை போட்டு சார்ஜ் ஷீட் போட்டால் இதெல்லாம் வந்து தெரிய வர வாய்ப்பு இருக்கின்றது கோர்ட்டுக்கு மக்களே. ஸோ இதுதான் இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் கன்ஃபியூஷன்ஸ். சில விஷயங்களை காவல்துறை ஓப்பனாக வெளியே சொன்னால் அது வந்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கும். பட் இப்போ வந்து ப்ராப்பராக எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி இது கோர்ட் முழுவதும் விசாரிக்க சொல்லி கேட்டதுனால எல்லாத்தையும் விசாரித்து எல்லா தரப்பில் உள்ள விஷயங்களையும் கொண்டு வந்து வேர்ட்ஸில் கொண்டு வந்து சார்ஜ் ஷீட்டில் போட்டாங்கனால் இந்த மாதிரி கஸ்டம்ஸ் இருக்கிறதும் வெளியே வந்து அதற்கான தீர்வும் கிடைக்கப்பெற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் இன்னொரு ஆஸ்பெக்டையும் பார்க்கலாம். 140 ஏக்கர் காட்டு பகுதியில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் லைட்ஸ் போட்டு எல்லாத்துக்கும் லைட் கனெக்ஷன் கொடுத்து போட்டால் இப்போ இதுக்கான 140 ஏக்கருக்கு எவ்வளவு லைட் ஃபிக்ஸ் பண்ணணும்? ஏன்னா நம்ம கேட்கலாம், இதுக்கெல்லாம் எங்கெங்கே ஒரே தீர்வு இருக்க முடியும், ஒரே பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது? இட் இஸ் டார்க்கர். ஸோ டார்க்கை நீங்கள் லைட் ஆக்கிட்டால் பிரச்சனை இல்லையே நம்ம யோசிக்கலாம் மக்களே. பட் இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பார்க்கலாமே. ஒரு அரசு சார்ந்த ஸ்தாபனம், அரசு சார்ந்த ஸ்தாபனத்துடைய எலக்ட்ரிசிட்டி பில்லையும் அந்த அரசு ஸ்தாபனம் தான் இபி கட்டி ஆகணும். இப்போது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரக்கூடிய அந்த ஃபண்டு ரிசோர்ஸஸில் இருந்து இந்த 140 ஏக்கருக்கு போடக்கூடிய லைட்டிங்ஸில் எவ்வளோ இபி வருதோ அந்த இபி அமௌண்ட்டை அண்ணா யூனிவர்சிட்டி தான் இபி கட்டி ஆகணும். இப்போது ஒரு ஓவர்ஹெட்டை குறைக்கிறது, ஓவர்ஹெட்ஸை குறைச்சிக்கிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஒரு ரெஜிஸ்டார் யோசிக்கிறேன்னு வச்சுக்கலாமே. அந்த அடிப்படையில் யோசிக்கிறப்போ இந்த 140 ஏக்கர் எதுக்கு லைட்டு போட்டு வைக்கணும்? இதில் வந்து நமக்கு எத்திக்கலாக மாரலாக இந்த மாதிரி இடத்துல நம்ம சில விஷயம் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஹியூமனாக நமக்கு தெரியும் இல்லையா? அப்படிங்கிறப்போ நம்ம இந்த ஹியூமன் வேல்யூஸை கடைபிடிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நம்பிக்கை வைத்து யூனிவர்சிட்டி லைட்டு போடாமல் இருந்திருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கலாம். ரெண்டாவது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் மேட்டர் தான். இந்த 140 ஏக்கர் லைட்டை போட்டு இபி கட்ட உட்காந்துருக்க முடியுமா? அந்த பணம் இருந்தால் வேற எதுக்காக செலவு பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு கூட அவங்க வந்து அந்த பணத்தை சேமிக்க பார்த்துருக்கலாம். இந்த இடத்தை பயன்படுத்திக்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதை அண்ணா யூனிவர்சிட்டி எந்த அடிப்படையில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கின்றது. இது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனாக இருந்ததுனால உடனடியாக வந்து வேறு ஆக்ஷன் எடுப்பாங்க. இது பிகம்ஸ் அ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், என்ன எடுக்க முடியுன்ற கேள்வியும் இருக்கின்றது மக்களே. இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 140 ஏக்கர் லைட்டு போட்டு உட்காந்தால் எத்தனை நாட்கள், ஒரு மாதம் 2 மாதத்துக்கு இபி பில் எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிறதே அண்ணா யூனிவர்சிட்டி பார்க்கத்தான் போகிறார்கள். இப்போது அவ்வளோ பெரிய பேர்டன் அது யூனிவர்சிட்டி மேலே வந்து உட்கார தான் போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த பணம் கலெக்ட் பண்ணணும், ஃபீஸ் அக்குமுலேட் பண்ணி ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி பணத்தை கொண்டு வந்து ஓவர்ஹெட்ஸ் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது பார்க்க வேண்டும் மக்களே. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அங்கே லைட்டு போடாமல் விட்டுருக்குறாங்களா அப்படிங்கிற விஷயமும் தோன்றுகிறது. இதெல்லாம் இப்போ கோர்ட்டில் விவாதிக்கப்படவில்லை. நம்ம சில விஷயம் விசாரித்தப்போ கிடைத்த தகவல் இதெல்லாமே எஸ்ஐடியோடைய சார்ஜ் ஷீட்டில் வருதான்னு பார்க்கலாம் மக்களே. அடுத்து எனக்கு கோர்ட் கேட்குறாங்கன்னா, எதுக்கு கமிஷனர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு? The rules do not present that such communications அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க உடலிய ரூல்ஸ் அப்படிங்கிறாங்க அப்படின்னு கோர்ட் கேட்குது. அடுத்தது இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படி பண்ணுறதா இருந்தால் ஒரு ப்ரேயராக அவங்க வந்து ஒரு பெர்மிஷன் வாங்கிக்கலாமே கமிஷனர் அவர்கள், ஏன் ஃபோனோட வாங்கியிருக்கலாமே, ஏன் வாங்காமல் விட்டார்ன்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. அப்புறம் கேட்குறாங்க, இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு இந்த இன்சிடெண்ட்டை நோக்கி அவர் பார்ப்பாரா, எதுக்கு உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காருன்னு கேட்குறாங்க. அப்போ ராமம் சொல்கிறாரு, இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கப்பட்டது, ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கண்டதும் வெளிவரக்கூடிய கண்ட செய்தியும் நம்பக்கூடாது, அஜிடேட் ஆகாதீங்க, எந்த விதத்துலேயும் இங்கே நாங்கள் அக்யூஸ்டை ப்ரொடெக்ட் பண்ணல, எந்த விதத்துலேயும் அக்யூஸ்ட் நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணல, அக்யூஸ்டுக்கு நாங்கள் வந்து உரிய சட்ட ரீதியான வேலையை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி விக்டிம் எந்த விதத்துலேயும் இன்டென்ஷனலாக விக்டிமை நாங்கள் வந்து ப்ளேம் பண்ணல. அண்ட் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கான காரணம் டெக்னிக்கல் கிளிட்ஜ் தான் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு புரிய வைக்க தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி எந்த விதத்துலேயும் இது ஐஓடைய கையை கட்டி போடுற இன்னொரு விஷயம் கேட்குறாங்க. இதிலே வந்து how many people were involved கேட்டதுக்கு ஒருத்தன் ஏன் சொன்னாருன்னு கேட்டப்போ ராமன் சொல்கிறாரு, எத்தனை பேர் இன்வால்வ்டுன்னு ப்ரெஸ் கேட்ட கேள்விக்கு இதுவரை நடந்த விசாரணையில் ஒருத்தன் தான் இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ மற்றபடி இது தப்பாக எதுவும் சொல்லப்படவில்லை, எந்த விதத்துலையுமே ஐஓடைய கையை கட்டி போடவில்லை, அதே மாதிரி ஷீல்டிங் தி அக்யூஸ்டும் பண்ணலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ராமம் அவர்கள். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நாங்கள் வந்து அக்யூஸ்டை ஷீல்ட் பண்ணல, அக்யூஸ்டுக்கு நாங்கள் ப்ராப்பராக என்னென்ன பண்ணோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதேமாதிரி நீங்கள் பயப்பட வேண்டாம், விசாரணை ப்ராப்பராக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளியே பரப்பக்கூடிய பல ரூமர்ஸ் நீங்கள் நம்ப வேண்டான்ற எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் இந்த ப்ரெஸ் மீட் அவசியமாக படுகின்றது, அதான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க மக்களே. அஃப்கோர்ஸ் நாம் இதில் உடன்படுகின்றோம். அது ஏன் லாஸ்ட்டாக அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னையும் கோயம்புத்தூர் மட்டும்தான் சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் த விமன் அப்படின்னு நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து அவங்களுடைய ரெஜிஸ்டர் ஆன அவங்களுடைய அமௌண்ட் ஆஃப் க்ரைம்ஸை வைத்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது மேற்கோள் காட்டுறார். அப்போ ஜட்ஜஸ் சொல்கிறாங்க, தட்ஸ் பிகாஸ் த பீப்புள் ஆர் குட், நாட் பிகாஸ் த போலீஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அட்வொகேட் ராமம் சொல்கிறாரு, ஆமாம் இதில் கண்டிப்பாக உண்மை தான், பீப்புள் ஆர் குட் அப்படின்னால் ஆட்டோமேட்டிக்காக த மேல் ஸ்பீஷியஸ் ஆர் குட்டுன்னு தான் அர்த்தம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஒரு ஸ்டேட் வில் கோ டீப் இன் டு திஸ் கேஸ் ஃபார் ஷுவர் அப்படிங்கிறார். இந்த வழக்கில் ஸ்டேட் வந்து லூஸில் விட்டுறாது, டீப்பாக இறங்கி ஃபுல்லாக விசாரிக்கும். அதே மாதிரி மீடியா இப்படிலாம் ரிலீஸ் பண்ணது தப்புன்னு சொல்கிறார். அது ஜட்ஜ் சொல்கிறாங்க, டேக் அகெயின்ஸ்ட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் மீடியா அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ராமம் சொல்கிறார் மக்களே. ஸோ இது வரைக்கும் ராமம் அவர்களுடைய ஆர்குமெண்ட் முடியுது. அடுத்தது ஏஏஜி ரவீந்திரன் அவர்கள் வந்து ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறாரு. திஸ் இஸ் ஃபார் சப்மிஷன் ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி. அவர் என்ன சொல்கிறாருனால், இது வந்து மிகப்பெரிய ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன் நடந்து போச்சு, அதே மாதிரி வி வில் ஸ்டாண்ட் வித் த விக்டிம். அதேமாதிரி மொத்தம் 8 என்ட்ரன்ஸ் இருக்குது. 8 என்ட்ரன்ஸ் செக்யூரிட்டிஸ் வந்து ரொம்ப பலப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, பலமாக தான் இருக்கிறாங்க. யார் உள்ளே வந்தாலும் ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது, ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டு யார் வராங்க, எதுக்கு வராங்க, என்ன காரணம் வராங்கன்னு நோட் போட்டு தான் உள்ளே போவாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கப்புறம் இல்லாமல் ஃபுல்லாக கேமராஸ் இருக்குது அந்த செக்யூரிட்டியோடைய இடங்கள்லாம். எல்லா கேமராஸும் 2 மாதத்துக்கு ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே ஜட்ஜஸ் கேட்குறாங்க, அப்புறம் எப்படி எந்த பர்மிஷனில் பல வருஷங்களாக அந்த அக்யூஸ்டில் வந்துக்கிட்டு இருந்திருக்காருன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரவீந்திரன் அவர்கள் சொல்கிறாரு, எனக்கு என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா மை லார்ட், பர்மனன்ட் ஸ்டோரேஜும் கூட சில இடங்களில் இருக்குது, சில கேட்டோட இது இருக்குது, எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இதுக்கு வேறு கொடுத்துட்டோம், போலீஸ் கொடுத்துட்டோம், நிச்சயமாக அக்யூஸ்டு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பிக்க முடியாது கேமராலேருந்து அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஜட்ஜஸ் கேட்குறாங்க, சில அலுமினியை சொல்கிறாங்களே, இதை பார்க்கணும் மக்களே, சில அலுமினியை சொல்கிறாங்களே, இது முன்னாடி நடந்துட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு, இப்போ தான் வெளியே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, அது மட்டும் இல்லாமல் சம் ஃபேக்கல்ட்டி ஹேவ் ஆல்சோ அசிஸ்டட் சச் பர்சன்ஸ் பிஃபோர். ஒரு சில ஃபேக்கல்ட்டி, மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டி இந்த மாதிரி நபர்களை, ஞானசேகர நபர்களை அசிஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்துகிட்ருக்குறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டதப்போ, அப்புறம் இவர் சொல்கிறாரு, இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு தனி கமிட்டி ஃபார்ம் பண்ணி விசாரிச்சுட்ருக்கோம் மரல் அப்படிங்கிறார் ரவீந்திரன் அவர்கள். அப்புறம் சொல்கிறாரு, இதெல்லாம் அப்புறம் நடந்த இன்சிடென்ட் நடந்த முடிஞ்சக்கப்புறம் சொல்கிறீங்க, வாட் அபவுட் த விக்டிம் கேர்ள் அப்படிங்கிறார். இப்போது ரவீந்திரன் அவர்கள் சொல்கிறாரு, விக்டிம் கேர்ள் அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம், அதுமாதிரி நம்ம பேரண்ட்ஸையும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அடுத்தது ஜட்ஜ் சொல்கிறாங்க, அவர் அந்த விக்டிம் கேர்ள் வந்து படிப்பை முடிக்க என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டது போயிடுறாங்க. நிச்சயமாக நாங்கள் அதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறோம் மேடம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ படிப்பை அப்படியே முடிக்க, செகண்ட் இயர் படிச்சிருக்கேன் அப்படி நல்லபடியாக படிப்பை முடிக்கணுன்றதுக்கு எல்லா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது இவரே சொல்கிறாரு, ரவீந்திரனே சொல்கிறாரு, சில கவுன்சில்ஸ், சில நபர்கள் வெளியே வந்து தப்பான தகவலை பரப்பிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு ஜட்ஜஸ் சொல்கிறாங்க, ஒரு குரூப் அப்படி தான் காசிப் பரப்பிட்டுருப்பாங்க, நீங்கள் அதை பற்றி ஏன் வருத்தப்படுறீங்க, சச் திங்ஸ்லாம் வந்து கண்டுக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், அப்படிப்பட்ட ப்ரெஸ் இருந்ததுனால தான் பல விஷயங்கள் வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, ப்ரெஸ் இஸ் நாட் யுவர் எனிமி அப்படிங்கிறாங்க ஜட்ஜஸ். அப்போ ரவீந்திரன் அவர் சொல்கிறாரு, நாங்கள் ப்ரெஸ்ஸை எனிமியாக பார்க்கல மை லாட், ப்ரெஸ் இருக்கிறதுனால சில ப்ரொசீடிங்ஸ் வெளியே தெரிஞ்சுட்டு நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் ஒரு சில கவுன்சில்ஸு நடக்காத பல விஷயங்களை நடந்ததாக இதே ப்ரெஸ்ஸில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, ஃபால்ஸாக ப்ரொபகேட் பண்ணுறாங்க. ஸோ அது எங்களுக்கு அது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிவு பண்ணுறாங்க. அதை வந்து நோட் எடுத்துக்கிறாங்க ஜட்ஜஸ், நீதிபதி அவர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா மக்களே, இந்த இவங்க அட்வொகேட் ஜெயபிரகாஷ் மற்றும் ஜிஎஸ் மணி அப்படிங்கிறவங்க கட்சி ரீதியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வழக்கில். என்னன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் ஞானசேகர் வந்து டிஎம்கே சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க,
அதற்கு பிறகு டிஎம்கே கூட துணை முதலமைச்சர் கூட அவங்க இருந்த மாதிரி புகைப்படங்கள் வெளியாச்சு. அது என்ன சொல்கிறாங்க, அதுக்கு வந்து என்ன சொல்கிறது கேட்டப்போ ஜட்ஜஸ் சொல்கிறாங்க, சரி நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேங்க, ஜட்ஜு எல்லாருக்கும் தெரியுது, அப்போ என் கூட புகைப்படம் எடுத்துக்க பல பேர் வந்து ஆசைப்பட்டு புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கிறவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது. தே கேன் பி அக்யூட்டன்ஸ் ஆல்சோ. இது இந்த வழக்கிற்கு தேவையான விஷயமாக இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க அந்த வாதத்தை. அடுத்தது மறுபடியும் ஜிஎஸ் மணி சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு வந்து கமிஷனர் 70 கேமரா இருந்துச்சு, அதில் 56 கேமரா வேலை செய்கிறேன்னு சொன்னார். இப்போது அண்ணா ஸ்டைலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 988 கேமரா இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னதுக்கு அப்புறம் ஜட்ஜே சொல்கிறாரு, ஏங்க 70 கேமரா சம்பவம் நடந்த இடத்த சுற்றி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாருங்க, நீங்கள் அது இது குழப்பிக்க வேணான்னு சொல்லிட்டு அதோட வாதத்தை முடிச்சு வச்சுறாரு மக்களை. ஸோ இந்த ஜிஎஸ் மணி மற்றும் ஜெயபிரகாஷ் அட்வொகேட்ஸுடைய வாதத்தை பெருசாக அவர் வந்து கணக்கில் எடுத்துக்கல. இப்போ அடுத்த ஆர்டருக்கு வரார். என்ன சொல்கிறாருனால், எஃப்ஐஆர் லீக் அப்படிங்கிறதை இந்த கோர்ட் சீரியஸாக பார்க்கின்றது, அதனை விசாரிப்பதற்கு கோர்ட் முற்படுகின்றதுன்றார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, எஃப்ஐஆர் இஸ் நாட் வேர்டட் ப்ராப்பர்லி. எஃப்ஐஆர் ஒரு சரியான வார்த்தைகளால் வந்து போடப்படவில்லை, ஏன்னா விமன் டிக்னிட்டி வந்து அங்கே ஸ்பாயில் ஆகிருக்குன்றார். அடுத்தது, ஏன் ஒரு விமனால் இரவில் ஜாலியாக வெளியே போகக்கூடாதா, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச உடையை அந்த பொண்ணு அணிஞ்சிக்கூடாதா, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மேல் ஃப்ரெண்டு கூட அந்த பொண்ணு தனியாக இருக்கக்கூடாதா, பேசக்கூடாதா, இதெல்லாம் ஏன் எஃப்ஐஆரில் போடப்பட்டிருக்கு, அது இரவில் பண்ணால் ஏன் தப்பாக இருக்குமா, ஏன் எஃப்ஐஆரில் போடப்பட்டிருக்குன்ற மாதிரி சில வார்த்தைகளை முன் வச்சிருக்காரு நீதிபதி அவர்கள் ஆர்டரில். அடுத்தது, இந்த பொண்ணுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு யூனிவர்சிட்டி ஃபெயில் ஆகிடுச்சு, அதற்கு காம்பன்சேஷன் கொடுத்தாகணுன்ற வார்த்தையை உச்சரிக்கிறாரு, டிக்டேட் பண்ணுறாரு. அடுத்தது, எஃப்ஐஆர் அபர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விக்டிம் ஷேமிங் அண்ட் விக்டிம் பிளேமிங்காக இருக்குது, நாட் வேர்டட் ப்ராப்பர்லி அப்படிங்கிறாரு. அடுத்தது, கமிஷனர் வந்து ஒரு ப்ரியர் பர்மிஷன் இல்லாமல் ப்ரெஸ் மீட் கொடுத்தது வந்து இந்த கோர்ட் வந்து சரியாக பார்க்கலை, அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேவைப்பட்டால் அப்படின்னு ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண சொல்லி இன்னும் உத்தரவு போட்டிருக்காரு. அந்த எஸ்ஐடி வந்து 2 கேஸை விசாரிக்கணுன்றாரு. ஒன்று இந்த பெண்ணுடைய அசால்ட் கேஸ், அடுத்தது எஃப்ஐஆர் லீக் கேஸ் விசாரிக்கணும்னு சொல்கிறார். அடுத்தது, இன்ட்ரிம் காம்பன்சேஷன் ஆஃப் 25 lakhs டு பி கிவன் டு த கேர்ள் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டும் அந்த பெண்ணிற்கும் அந்த பெண் குடும்பத்திற்கும் அப்படிங்கிறார். அடுத்தது, அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பெண் தன் படிப்பை ஃபுல்லாக முடிச்சுட்டு போகிற வரைக்கும் எந்த ஃபீஸும் கலெக்ட் பண்ணக்கூடாது, எனி ஃபீஸ் அப்படின்னு ஃபுல் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு மக்களே. இப்போது இதில் நம்ம வந்து ஒரு விஷயம் நமக்கு என்னென்னா, திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கலை அப்படின்னால் ஏற்கனவே எதிர்கட்சிக்காரங்களாம் அட்ஜெக்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் அட்ஜெக்ஷன் போயிட்டு தான் இருக்குது. இதே மாதிரி தான் கள்ளக்குறிச்சி மாணவி வழக்குலையும் அந்த பொண்ணு பியோர் சூசைடு, அந்த விஷயத்தில் இந்த பர்ஃபெக்டாக ஒரு கும்பல் வேலை பார்த்து கலவரத்தை ஏற்படுத்தினாங்க. கள்ளக்குறிச்சி கனியாமூர் அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட கிராமம் மாதிரி இடத்துலையே ஒரு கலவரம் ஏற்பட்டு ஒரு ஸ்கூல் எரிக்கப்பட்டுருச்சு. இதே சிட்டிக்குள்ள கலவரம்னால் எந்த அளவுக்கு அவப்பெயர் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இந்த அவப்பெயர் ஏற்படுவதற்கு தடுக்க வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் ப்ரெஸ்ஸை சந்தித்து என்ன இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, என்ன ஃபைண்ட் அவுட்டில் இருக்கின்றது, என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மக்களிடத்தில் சொன்னாலே ஒழிய மக்கள் அஜிடேட் ஆகாமல் இருப்பதற்கு அஜிடேட் ஆகாமல் தடுக்க முடியாது. ஸோ இதனை செய்திருக்கிற அருண் ஐபிஎஸ் அப்படிங்கிறதுனால அவர் ப்ரேயர் பர்மிஷன் மட்டும் வாங்கலைன்னு சொல்லி போடுறாங்க. பட் இது வரைக்கும் நமக்கு தெரில மக்களே. நம்ம பல கேஸ் நம்ம வந்து விசாரித்து பார்க்கின்றோம், பல கேஸ் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்கள் ஒரு வழக்கை எந்த அளவுக்கு விசாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மீடியாவில் சொல்கிறதுக்கும், அதுவும் அவர் ரொம்ப கரெக்டாக இருக்கார். அந்த ஃபோனில் இருந்துச்சு கேட்குறாங்க ப்ரெஸ்ஸு அண்ட் இன்வெஸ்டிகேஷனுங்க அப்படின்றார். அது இன்வெஸ்டிகேஷன் பாதிப்பு அடைஞ்சிரும்னு நினைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் வெளியே சொல்லவே இல்லை. அதே மாதிரி பேசிக்கான தகவல்கள் என்னென்ன இருக்கோ அந்த தகவலை மட்டும் வெளியே அவர் சொல்கிறாரு. அது வந்து மக்களை ஆசுவாசப்படுத்தும் நினைக்கிறாரு கமிஷனர் அவர்கள். ஸோ இப்படி பண்ணுறதுக்கு ப்ரேயர் பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறதே கோர்ட் எங்கேயுமே எந்த அப்சர்வேஷன்லையுமே யார்கிட்ட வாங்கணும், கோர்ட் கிட்ட வாங்கணுமா இல்லை ஹோம் செக்ரட்டரி கிட்ட வாங்கணுமா, யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவுபடுத்தவில்லை. இதுவரையில் நமக்குமே தெரியல. அப்படின்னு பார்த்தா பல இடங்களில் வந்து இப்போது பல வழக்குகளில் வந்து அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி வந்து பேட்டி கொடுப்பாங்க. அவங்க யார்கிட்ட வாங்குவாங்க? ஏடிஜிபிட்ட வாங்குவாங்களா?
இப்போ ஏடிஜிபி யார்கிட்ட வாங்குவார்? இப்போ பேட்டி கொடுத்த ஏடிஜிபி தான் கொடுத்துருக்காரு. இப்போ இவர் யார்கிட்ட வாங்கணும்? சிஎம் கிட்ட வாங்கணுமா? அது வாய்மொழி உத்தரவாக இருந்தால் பத்தாதா? அப்படிங்கிற ஏகப்பட்ட, ஏன்னா ஃபோனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாமேன்றார். இப்போ ஃபோனில் யார்கிட்ட வாங்கணுன்ற அடுத்த கேள்வி இருக்குது. லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சுனாலும் அதற்கு கோர்ட் கண்டிப்பாக யாரை ப்ளேம் பண்ணுனால் போலீஸாக ப்ளேம் பண்ணும். இன்டர் என்ன பண்ணுறான்னு கேட்கும், போலீஸ் என்ன பண்ணுறான்னு கேட்கும். ஸோ லா அண்ட் ஆர்டர் கெட்டு போகாமல் இருப்பதற்கு இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்ததுனால இந்த ப்ரெஸ் மீட்டை ஏன் இவ்வளவு கடுமையாக வந்து கோர்ட் விமர்சிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல மக்களே. அட்லாஸ்ட் யூ ஹேவ் டு see end result of it. என் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த கமிஷனர் பேட்டி கொடுத்ததின் காரணமாக பல இடங்களில் பல தகவல் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே பார்க்க வேண்டும். அப்படி இல்லைனால் அன்றைக்கி அருண் ஐபிஎஸ் சொல்கிறார், இல்லைங்க டெக்னிக்கல் கிளிட்ஜு தான், பிஎன்எஸ் அதாவது ஐபிசி டு பிஎன்எஸ் மாறினப்போ அந்த செக்ஷன் மாறி போகுது. ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு எந்த செக்ஷனில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை போட்டால் அது வந்து ரேப் செக்ஷனாக இருக்குது அப்படின்னால் உடனே சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக அதை மாஸ்க் பண்ணிடும். பட் உங்களுக்கு வந்து ஐபிசியில் வந்து ரேப் செக்ஷன் வேறு, பிஎன்எஸ் ரேப் செக்ஷன் வேறு. அப்போது அந்த சாஃப்ட்வேர் அப்டேஷன்ஸ் நடக்காமல் போனதன் காரணமாகத்தான் இந்த மாஸ்க் ஆகாமல் இருந்திருக்கிறது அப்படின்றத அவர் தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. என்ஐசின்னு சொல்லக்கூடிய என்ஐசி ஏடிஜிபி என்ன சொல்லினா வந்து என்ன கொடுத்துருக்காரு, லெட்டர் கொடுத்துருக்காரு கவர்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக மாஸ்க் ஆகாமல் போனதுக்கான காரணம் ஐபிசி பிஎன்எஸ் சேஞ்ச் கன்ஃபியூஷன்ஸ் மட்டும்தான், டெக்னிக்கல் கிளிட்ஜ் தான் இது அப்படிங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ இந்த லெட்டரை வந்து கண்டிப்பாக வந்து எஸ்ஐடி கொடுத்துருவாங்க. இதை தான் அன்றைக்கே வந்து அருண் ஐபிஎஸ் சொன்னார். இன்ஃபேக்ட் அருண் ஐபிஎஸ் கொடுத்த பேட்டியின் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல விஷயம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது. ஒரு கலவரம் வராமல் தடுக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்க முடிகின்றது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அருண் ஐபிஎஸ் அவர்கள் ப்ரையர் பர்மிஷன் வாங்கலை, அதனால் அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஈஃப் நெடர் அப்படிங்கிறாங்க மக்களே. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா மக்களே, நான் சொல்கிறேன்னே, கோர்ட்டை பொறுத்தளவுக்கு கோர்ட்டோட ஆர்டரில் இஃப் ரெக்வயர்ட் அப்படின்ற வார்த்தை போட்டால் அந்த இஃப் ரெக்வயர்ன்ற வார்த்தை யாருமே படிக்க மாட்டாங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் லெவலில். ஐயோ கோர்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணுவாங்க. இது வந்து இஃப் ரெக்வயர்ட் மட்டும்தான். அண்ட் ஆஸ் ஆஃப் வி அப்சர்வ் இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் நம்ம நினைக்கிறோம். ஏனால் அப்படி பண்ணவில்லை என்றால் இந்த கேஸை பற்றி பல வெளி மக்களுக்கே உண்மை தெரியாமல் கூட போயிருக்கும். அப்போது இவங்க உதாரணத்துக்கு ரவீந்திரன் அவர்கள் அட்வொகேட் சொல்கிற மாதிரி பல கவுன்சில்ஸ் மீடியாவில் வந்து பரப்பக்கூடிய அந்த ரூமர்ஸ் தான் உண்மை நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம், உண்மை தெரியாத காரணத்தினால். ஸோ ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் லைன்லேருந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிலேருந்து ஒரு தகவலை வெளியே சொல்லி இதான் விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆத்தென்டிகேட்டாக நமக்கு வந்து தெரிய வருகின்றதை பார்க்க முடிகின்றது. ஸோ இந்த இடத்துல நமக்கு அருண் ஐபிஎஸ் அந்த மாதிரி வெளியே சொன்னதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் இஃப் ரெக்வயர்ட் அப்படின்னு போட்டதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இப்படி கொடுக்காமல் போனதின் காரணமாக ஒரு பள்ளி எரிக்கப்பட்டது இதே தமிழ்நாட்டில், இதே கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரியில். அதே மாதிரி சிட்டிக்குள்ளே, ஏன்னா அதை விட இதில் வந்து எதிர்கட்சிக்காரங்க ரொம்ப அதிகமாக இதை வந்து அஜிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த அஜிடேஷன் வேறு மாதிரி கொண்டு போய் விட்டுறக்கூடாதுன்னு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அவர் பண்ண ஒரு நல்ல காரியம் அவருக்கு வினையாக முடிந்திருக்குது. இல்லை வினையாக அமைவதற்கு கோர்ட் சொல்லுது அப்படிங்கிறதை இங்கே வந்து நம்ம வந்து வருத்தமாக பார்க்கின்றோம் மக்களை. அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி வந்து ஃபமல் பண்ணப்பட்டிருக்கு, விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கன்சர்ன் ஞானசேகரனை 10 days கஸ்டடி எடுப்பதற்காக கோர்ட்டில் மனு போட்டிருக்கிறாங்க. நாளைக்கு விசாரணை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே. ஸோ இதான் இந்த கேஸ் இது வரைக்கும் நடந்தக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுகின்றது. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சில சமாச்சாரங்களை இந்த எஸ்ஐடி முழுமையாக விசாரித்து அதனை கோர்ட்டுக்கு அவங்களுடைய சார்ஜ் ஷீட்டில் சப்மிட் பண்ணாங்களே ஆனால் ஹானரபிள் கோர்ட்டும் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கதா தெரியும். ஏனால் இதுவரையில் அந்த விஷயங்களை பற்றி வெளியே சொல்லப்பட்டிருக்குமா அப்படின்னா சந்தேகம்தான் மக்களே. அது சொல்லப்பட வேண்டும், அதெல்லாம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இந்த சம்பவத்துடைய முழு பின்னணி டு த கோர் ஆஃப் த கேஸ், டு த கிரவுண்ட் கோர் ஆஃப் த கேஸ் வரைக்கும் எஸ்ஐடி விசாரித்து சொல்ல வேண்டும் என்று நம்முடைய ஆவலாக இருக்கின்றது. நினைக்கின்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.